இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மெயில் அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கான்டாக்ட் இன்ஃபோ இருக்கும், கான்டாக்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இப்போ நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணிக்கூடிய மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாமே ஷோ ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கான்டாக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோடு சென்ட் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் கோடு. ஜிமெயில் ஆப்பில் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணீங்களோ அந்த இமெயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் வந்திருக்கும் ஒரு கோடு, அதை பார்த்தீங்க என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இதற்கு முன்பாக நீங்கள் ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிடும். நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு போய் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இப்போ ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸ் அங்கே ஷோ ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நம்ம ஆட் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.